இப்போ இன்ஸ்டாகிராம்ல இந்த மாதிரி ரீல்ஸ்லாம் ரொம்பவே ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கு. அதே மாதிரி எப்படி நம்ம எடிட் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இதுக்கு ஃபர்ஸ்ட் பிக்சார்ட் ஆப் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணோடனே இந்த இடத்துல கிரிட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணுங்க. செலக்ட் பண்ணதுக்கு அப்புறமா அதில் ஃபர்ஸ்ட் ஒரு 6 ஃபோட்டோ மட்டும் செலக்ட் பண்ணிக்கங்க. மேலே நிறைய ஃபார்மேட் காட்டும். அதில் 4வது ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, செலக்ட் பண்ணிக்கங்க. செலக்ட் பண்ணதுக்கு அப்புறமா அதில் பார்டர்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அதை ஃபுல்லாகவே கம்மி பண்ணிடுங்க. கம்மி பண்ணிவிட்டு நீங்கள் ஏதாச்சும் ஃபோட்டோ ரீசைஸ் பண்ணாலும் பண்ணிக்கலாம். நான் இந்த ஃபோட்டோ மட்டும் ரீசைஸ் பண்ணிக்கிறேன். அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா மேலே இப்படி ஒரு ஆரோ இருக்கும், அதை கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணோன்னே கேலரின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, கிளிக் பண்ணிங்கன்னா இந்த ஃபோட்டோ உங்கள் கேலரியில் சேவ் ஆகிடும். மாதிரி 3 இல்லைனா ஒரு 4 இமேஜ் ரெடி பண்ணி வச்சுருங்க. திரும்பவும் இதே மாதிரி கிரிட்ஸை செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்து இருக்கிற ஒரு 6 இமேஜை செலக்ட் பண்ணிக்கிறேன். ரெடி பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி 3 ஃபோட்டோ ரெடி பண்ணதுக்கப்புறமா கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா பிக் கேன்வாஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணுங்கள். அதில் கஸ்டம்னு லாஸ்ட்டாக ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு அதோட வித்து வந்து 1000 கொடுத்துட்டு ஹைட்டு வந்து 3200 கொடுத்துருங்க. கொடுத்துட்டு மேலே இருக்கிற ஆரோவை கிளிக் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா கீழே ஸ்வைப் பண்ணோம்னா ஆட் ஃபோட்டோன்னு ஒரு ஆப்ஷன் வரும், அதை கிளிக் பண்ணி அந்த 3 ஃபோட்டோவும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த 3 ஃபோட்டோவும் கரெக்டாக அந்த இமேஜில் ஃபில் ஆகிற அளவு ஸ்கேல் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா லைட் மோஷன் ஆப் ஓப்பன் பண்ணிக்கலாம். கீழே ஒரு ப்ளஸ் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோடனே ஆஸ்பெக்ட் ரேஷியோ வந்து 1:1 கொடுத்துட்டு கிரியேட் ப்ராஜெக்ட் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் கீழே திரும்ப ஒரு ப்ளஸ் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணால் மீடியான்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணால் நம்ம கேலரியில் உள்ள எல்லா ஃபோட்டோவுமே வரும். அதில் ஃபஸ்ட்டு நம்ம எக்ஸ்போர்ட் பண்ண ஒரு ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிக்கலாம். அது எக்ஸ்போர்ட் ஆனதுக்கப்புறமா மேலே இருக்கிற 3 டாட்டை கிளிக் பண்ணோம்னா அதில் ஃபிட் கம்போசிஷன் ஏரியா அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா இந்த இமேஜோட எட்ஜும் ப்ராஜெக்டோட எட்ஜும் ஒரே நேரத்தில் ஸ்டார்ட் ஆகிற மாதிரி பார்த்துங்க. அடுத்து இதுக்கு ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து திரும்பவும் அந்த ப்ளஸ் ஐக்கானை தொட்டுட்டு மீடியாக்குள்ளே போங்க. அதில் நீங்கள் எந்த இமேஜ் மேலே இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அதை செலக்ட் பண்ணிங்க. இப்போ நான் இந்த இமேஜ் இருந்தால் கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்து திரும்பவும் பேக்ரவுண்டில் இருக்கிற இந்த இமேஜை செலக்ட் பண்ணிக்கங்க. செலக்ட் பண்ணோன்னே இந்த இடத்துல மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னே இங்கே சைடில் ஒரு கீ ஃப்ரேம் செட் பண்ணுற ப்ளஸ் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு இன்னொரு கீ ஃப்ரேம் வந்து அந்த வீடியோட லாஸ்ட்டாக செட் பண்ணிக்கலாம். செட் பண்ணிட்டு அந்த இமேஜோட லாஸ்ட் இமேஜ் தெரிகிற வரையும் ஸ்க்ரோல் பண்ணிக்கோங்க. இதில் இன்னுமே நம்ம எக்ஸ்ட்ராவாக ஏதாச்சும் எஃபெக்ட் ஆட் பண்ணால் நல்லாயிருக்கும், அதனால் நான் ஒரு சில எஃபெக்ட் மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷன் நம்ம சேனல்ல தொடர்ந்து அப்லோட் பண்ணிட்டு இருப்போம். அது எல்லாத்தையும் பார்க்கறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி கனெக்ட்ல இருங்க.